ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்கள் இது ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அவல் எடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கிற மாதிரி அவல் பார்த்து எடுத்துக்கோங்க. வெள்ளை அவல் இல்லை சிகப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு கப் அவலுக்கு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா தான் நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சாலும் கொஞ்சம் அங்கங்கே அரைப்படாமல் இருக்கும். அதனால் ஒரு ஜல்லடையில் இந்த மாதிரி ஜலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எல்லா மாவையுமே இந்த மாதிரி ஃபுல்லாக ஜலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவோட நம்ம அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கணும். இதில் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமம் ஒரு ஃப்ளேவருக்காக தான். நீங்கள் ஓமத்துக்கு பதிலாக சீரகம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் வெதுவெதுப்பாக சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெய் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு கையில் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெலாம் இப்போ செய்கிறத மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கிற அவளுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி முறுக்கு செய்கிற அச்சு அப்படி இல்லைனா இந்த மாதிரி லேசாக ஒல்லியாக தகடு மாதிரி இருக்கிற அச்சு எதிராக ஒன்றில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நம்ம எண்ணெயில் பிழிஞ்சு நம்ம சுட்டு எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம ஊற்றினதுக்கப்புறம் திரும்பவும் அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சட்டுன்னு இது பொரிஞ்சு வந்துடும், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நல்லா இந்த மாதிரி மொத்தமாக ஊற்றி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம இதை உடச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு நல்லா இப்போ பிழிஞ்சு எடுத்துகிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு அது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த சலசலப்பு சத்தம்லாம் அடங்குற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதும் வெளியே எடுத்துகிட்டு இன்னொரு பேட்சை ஊற்றும் பொழுது எண்ணெய் கொஞ்சம் திரும்பவும் நல்லா ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இல்லைனா கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் ஒரு 15 பல் பூண்டு இந்த மாதிரி 1-2 இடித்து சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு லேசாக செவந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை மாற்றி எடுத்துகிட்டு இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் இதையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். முதல்ல நம்ம இந்த வறுத்தெடுத்து இந்த அவல் மிக்ஸை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இது கூட நம்ம வறுத்தெடுத்த வேர்க்கடலை பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்குள்ளே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மாவு பிசையும்போது உப்புலாம் சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு கடைசியாக சேர்க்கும் போது பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா காரம் உப்பெல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரைக்கும் கூட சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.